வாழ்க வளமுடன். புதுக்குமார், புதுப்பட்டி, ஆலங்குளம் தாலுகா. நம்ம புதுப்பட்டி நண்பர் ஒருத்தர் தான் நம்மள்கிட்ட கேட்டிருந்தார். அண்ணன் பேசிவ் இன்கம்னு சொல்லுவாங்க, அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தார். ஃபோனில் கேட்டிருந்தார். அவர்கிட்ட ஃபோனில் சொல்கிறத விட இப்போது ரீல்ஸ் மயம் எல்லாமே ரீல்ஸ் ஆகிடுது. நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம ரீல்ஸாகவே போடுறோம். பேசிவ் இன்கம்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம திருப்பி வட்டிக்கு விடுறது, அது வேறு சோர்ஸு. அது எல்லோரும் பண்ண மாட்டாங்க. நம்ம இப்போது ஸ்டாக் எடுக்கணும்னு வைங்க. ஸ்டாக் எடுத்தால் டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. டிவிடெண்ட் மாதமோ 3 மாதத்துக்கு குவார்ட்டர்லியோ இயர்லியோ ஆஃபர்லியோ கொடுக்காங்க. அதுக்கு பேர் அந்த டிவிடெண்ட் இன்கம். நீங்கள் உட்காந்துக்கிட்டே டிவிடெண்ட் இன்கம் வந்துக்கிட்டு இருக்கு, நம்ம அக்கௌண்ட்டில் வந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பேர் பேசிவ் இன்கம். அதே மாதிரி நம்ம ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் செல்வ மகள் திட்டம்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணுறாங்க. அதுவும் நமக்கு 3 மாதத்துக்கு வரைக்கும் வருஷத்துக்கோ கூட்டிகிட்டே இருக்கும், அக்குமுலேட்டும் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சிலர் வீடை வாடகைக்கு விடுவாங்க. வீடு கட்டி ஒரு 4 வீடோ 2 வீடோ வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது மாதம் வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும், வாடகை வந்துக்கிட்டு இருக்கும். அது ஒரு பேசிவ் இன்கம். அதே மாதிரி சிலர் தென்னந்தோப்பு போடுவாங்க, மாந்தோப்பு போடுவாங்க, எலுமிச்சை தோப்பு போடுவாங்க. வெறும் தரிசையிடம் வாங்கி வச்சுருந்தோம்னா அது பேசிவ் இன்கம் இல்லை. அது அதனுடைய விலை கூடிக்கிட்டே இருக்கும். அது வேறு விஷயம். பேசிவ் இன்கம் தோப்பை உருவாக்கிட்டோம்னா 2 மாதத்துக்கு தேங்காய் வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு பேசிவ் இன்கம். இருந்துக்கிட்டே ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே நம்முடைய வருமானம் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். 2 மாதத்துக்கு வரைக்கும், மாதமோ 3 மாதத்துக்கு வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் பேசிவ் இன்கம்ங்கிறது. அப்புறம் நம்முடைய பேசிவ் இன்கம் உருவாக்கும் போது நாம் தைரியமாக இருக்கலாம். இளம் வயசுலேயே நம்ம பேசிவ் இன்கம் உருவாக்குறதுக்கு ஒரு 10 வருஷமாக லாங் டேர்மாக போட்டு விட்டுட்டோம்னா நம்முடைய வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும். நம்முடைய உடம்பும் மனசும் தெம்பும் கொடுக்கும். தைரியமாக இருக்கலாம். நம்முடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதுபோக நாமளே வயசானாலும் நம்மளோட மன தைரியத்தோட நம்முடைய காலிலே நம்ம நிற்கலாம். மாதம் வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு தான் பேசிவ் இன்கம் உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் பேசிவ் இன்கமுக்குன்னு சில நல்ல ஸ்டாக்குகள்லாம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விப்ரோன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு டிவிடெண்டும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அப்புறம் போனஸ் வந்துக்கிட்டு இருக்கும், அப்புறம் இது ஸ்பிளிட் ஆகும். ஆக க்ரோத்தும் ஆகிக்கிட்டு இருக்கும். க்ரோத் ஃபண்ட் இருக்குது. அதெல்லாம் பண்ணணும்னா அதெல்லாம் பேசிவ் இன்கம்க்கு முக்கியமான ஒரு பங்குகளை பார்த்து செலக்ட் பண்ணணும். நெட்டில் இப்போ பார்த்துடலாம். இது போக நீங்களே பண்ணாட்டாலும் இது வரைக்கும் பண்ணலேன்னு ஃபீல் பண்ணாங்க, இன்று நல்ல நாள். அப்புறம் உங்களுடைய ஜென்ரேஷனுக்கு உங்கள் பிள்ளைக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க பேசிவ் இன்கம்னா என்ன, அதை நீங்கள் நேச தீப்பற்றி வைக்கிறது, அது மிகப்பெரிய குழந்தாக எரியும். அது அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். அதனால் பேசிவ் இன்கம்மை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் தெரியட்டுங்கிற நோக்கத்தில் தான் இதை நம்ம போட்டிருக்கோம். ஏன் பெற்ற இன்பம் பெருகை இவையாக இருக்காங்க. எல்லாரும் இந்த பேசிவ் இன்கம் உண்மையையும் அதனுடைய அற்புதத்தையும் தெரிஞ்சுக்கொண்டா வாழ்க்கையில் இந்த நாள் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் சகல நாட்களும் அற்புதமான ஆரோக்கியமான நாட்களாக அமையும் என்பது இந்த புதுக்குமார் அவர்களின் எண்ணம், அவருடைய அன்பான கோரிக்கை. வாழ்க வளமுடன்.